ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். இன்றைக்கி நம்ம பிரபஞ்ச சூத்திரம் அப்படிங்கிற தலைப்பில் ஆதி மனிதன் இறைவன் கூட எப்படி தொடர்பு வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆதியில் பார்த்திங்கன்னா மனிதன் தனக்கு அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்குங்கிறத உணர்ந்து அந்த சக்தியை ஒளி வடிவமாக வழிபட்டாங்க. அப்போ இருளில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த பூமிக்கு ஒளி தரக்கூடிய சூரிய பகவான் தான் நம்மளோட கடவுள்னு நினச்சி அவங்க முதல்ல ஒளி வழிபாடு பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் ஒளி வழிபாடு பண்ணும்போது இந்த கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்தூல தேகத்தை தாண்டி அவங்க அந்த ஒளி கூட தொடர்பு வச்சு தன்னை ஒளி தேகமாக மாற்றிக்கிட்டாங்க. அதாவது சூட்சும ஒளி தேகமாக தன்னை மாற்றிக்கிட்டாங்க. அந்த மாதிரி சூட்சும ஒளி தேகம் எடுத்த ஆதி மனிதன் யோகியாக உருவானான். அவனை தான் நம்ம எல்லாருமே யோகி அப்படின்னு சொன்னோம். அவங்க எல்லாத்தையும் கடந்து யோக நிலையில் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டாங்க. இந்த ஒளி தேகங்கிறது எல்லாருமே தன்னை மனிதன் தன்னோட ஸ்தூல நிலையில் இருந்து தன்னோட சூட்சும நிலைக்கு பரிணாமம் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டான். இந்த ஒளி வழிபாடை பொறுத்தவரையில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வடலூர் வள்ளலார் தான். வள்ளலார் ஜோதி கூட தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி வள்ளலாருக்கு அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வள்ளநாட்டில் சாது சிதம்பர சுவாமிகள் அப்படிங்கிறவர் எப்படி வள்ளலார் ஜோதி வழிபாடு பண்ணாரோ அதே மாதிரி ஜோதி வழிபாடு பண்ணி தன்னை ஒளி ரூபத்தில் ஒளி தேகம் எடுத்து சூட்சும தேகம் எடுத்து தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டாங்க. வள்ளலார் எப்படி நமக்கு மரணமில்லா பெருவாழ்வுங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் மெய்வழி சாலை ஆண்டவர் சாகா கலைங்கிற ஒரு தியானத்தை ஒளி ரூபம் எடுக்கக்கூடிய சூட்சும தேகத்தை எடுக்கக்கூடிய வழிமுறைகளை மக்களுக்கு போதிச்சாங்க. அப்போ யோகிகளுக்கு சமாதி நிலைங்கிறது நிறைய இருக்குது. அந்த சமாதி நிலையோட முதல் படிக்கட்டு தான் ஒளி சமாதின்னு நம்ம சொல்லுவோம். அதை ஃபஸ்ட்டு ஒளி சமாதி அடைவாங்க. அவங்க புருவ மத்தியில் அந்த ஒளி உட்காரக்கூடிய நிலையை நம்ம ஒளி சமாதின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலைகள் இருக்குது. அந்த மாதிரி நிலைகளில் வந்தவர் தான் ஆதியில் வந்த யோகி தான் சிவபெருமானாக இருக்கிறாங்க. சிவன் தான் நமக்கு ஆதி யோகி அப்படின்னா அவர் முதல்ல ஒளி வழிபாடு பண்ணி ஒளி தேகம் எடுத்து அந்த சூட்சும வடிவத்தில் ஒவ்வொரு நிலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் அது குறிக்கும். இப்போ நம்மளை பொறுத்தவரையில் ஒளி தேகம் எடுக்கக்கூடிய நிலையிலையோ நம்ம சூட்சும தேகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையிலையோ இல்லை. ஏன்னா நம்மளோட தேவைகள் நம்மளோட சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம அந்த நிலையில் இல்லை. ஆனாலும் நம்மளோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணி அதையும் கடந்து நம்ம ஒளி தேகத்தோட சூட்சும தேகத்தோட தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு வழிமுறையை தான் நம்ம சூரியன் தியானம் அப்படிங்கிற முறையில் இதை நம்ம இது பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் சூரிய உதயம் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டிலையே இருந்துட்டு சூரிய உதயம் எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ 6 மணிக்கு சூரிய உதயம்னா அந்த உதயமானதுலேருந்து 24 நிமிடங்களில் நீங்கள் இந்த சூரிய வழிபாடு இந்த சூரிய தியானம் செய்யணும். இது எப்படி செய்யணும்னா, சூரியன் நீங்கள் உங்கள் வீட்டு மாடி டெரஸுக்கு போய் நின்றுட்டு சூரியன் உங்கள் இடத்துல எத்தனை மணிக்கு உதயம் ஆகுதோ அப்போ அது வெளியே வந்துடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்க்கு மாதிரி வட்டமாக இருக்கும். அந்த டிஸ்க்கு மாதிரி வட்டமாக இருக்கும். அந்த டிஸ்கில் அந்த ஒளி வெள்ளத்தோடு வரக்கூடிய அந்த சூரிய பகவானை நீங்கள் நேரடியாக பார்த்து முதல்ல கையை மேலே எடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணணும். ஓம் சூரிய தேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணணும். அதை நீங்கள் ஒரு 3 தடவையோ உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லணும்னு நினைப்பீங்களோ அதை சொல்லிவிட்டு கையை 2ஐயும் மேலே தூக்கி அந்த சூரிய வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அந்த சூரியன்ட்ட இப்படி 2 கையும் அப்படி விரித்து வச்சுட்டு மகாபிரபு சூரிய தேவா, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய, இந்த பூமிக்கு எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவனே, என்னோட முற்பிறவியினோட கர்ம வினைகள்னால்
பாதிக்கப்பட்டிருக்கிற இருளில் இருக்கிற எனக்கு வந்து ஒளி கொடுத்து என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு ஜோதி நிலையை ஒளி தேகத்தை அடையிறதுக்கு வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கும், மனசில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த காரியத்தை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சி சூரிய பகவான்கிட்ட பதிவு பண்ணலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன தேவையோ ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா, அந்த காலையில் அந்த சூரியனோட டிஸ்கில் உங்களோட எண்ணங்கள்லேருந்து வரக்கூடிய உங்களோட தேவைகள் வந்து பதிவாயிரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம், மனசளவில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கிறதுக்கு இருக்கலாம், அது கல்யாணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதுனாச்சும் சரி தான். ஏதாவது ஒன்று மட்டும் மனசில் நினச்சி, மகாபிரபு எனக்கு இந்த விஷயத்தை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட முதல்ல ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. இந்த பிரார்த்தனையை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கண்ணை வந்து சுருக்கிக்கணும். கண்ணை சுருக்கி சூரியனை பார்க்கணும், சூரிய பகவானை பார்க்கணும். கண்ணை சுருக்கி சூரிய பகவானை பார்த்துட்டு இந்த விரல்களை வந்து ஒன்றுக்கு ஒன்று கோர்த்துட்டு இந்த விரல்களை தொப்புளுக்கு கீழே வச்சுக்கணும். தொப்புளுக்கு கீழே 2 விரலையும் கோர்த்த மானைக்கு தொப்புளுக்கு கீழே வச்சுட்டு கண்ணை வந்து சுருக்கிக்கிட்டு இந்த சூரிய பகவானை பார்க்கும்போது இந்த சூரிய பகவானோட அந்த ஒளி வந்து உங்களோட புருவ மத்தியில் வந்து ஒரு அடிக்கிற மானைக்கு இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, சூரிய பகவானை பார்த்துட்டு கண் வந்து சூரிய பகவானை பார்க்கும். நீங்கள் வந்து சுவாசம் எடுக்கணும். அந்த சுவாசம் வந்து கவனம் எங்கே இருக்குன்னா புருவ மத்தியில் இருக்கணும். புருவ மத்தியில் முழு கவனம் வச்சு சூரிய பகவானை கண் வழியாக பார்த்துட்டே கவனத்தை புருவ மத்தியில் வச்சு சுவாசத்தை உள்ளே எடுக்கணும். உள்ளே எடுத்துகிட்டு இந்த 2 கையும் தொப்புளுக்கு கீழே இருக்கணும். அந்த சுவாசம் வெளியே விடும்போது தொப்புள் கொடி வழியாக வெளியே விடணும். 2 கண்ணும் சூரியனை கண்ணை சுருக்கி பார்த்துட்ருப்பீங்க. புருவ மத்தியில் கவனம் இருக்கும். சுவாசத்தை உள்ளே எடுக்கும்போது புருவ மத்தியில் கவனத்தை வச்சுட்டு சூரியனை பார்த்துட்டே உள்ளே எடுக்கணும். சுவாசத்தை வெளியில் விடும்போது உங்களோட தொப்புளில் வந்து கவனத்தை வச்சுட்டு சுவாசத்தை வெளியே விடணும். திருப்பியும் சுவாசத்தை உள்ளே எடுக்கிறீங்க, புருவ மத்தியில் கவனித்து தொப்புளில் வந்து கவனம் வச்சு சுவாசத்தை வெளியே விடுறீங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் பண்ணணும். 5 நிமிஷம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படி நேராக டெரஸ்லேயே கீழே அமைதியாக ஒரு இடத்துல அங்கேயே உட்காந்துட்டு கீழே உட்காந்துக்கணும். ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து கீழே உட்காந்துட்டு கண்ணை மூடி அந்த சூரிய பகவானோட அந்த டிஸ்க்கு வந்து உங்கள் புருவ மத்தியில் இருக்கிறதா நினச்சி அதை அப்படியே நீங்கள் சுவாசத்தில் அப்படியே நீங்கள் உள்ளே எடுக்கணும், வெளியில் விடணும். புருவ மத்தியில் அந்த டிஸ்க் இருக்கிற மணிக்கு சூரியனோட அந்த வட்ட வடிவம் சூரியனோட ஒளி கதிர்கள் இருக்கிற மணிக்கு பாவனை பண்ணிவிட்டு முழுமையாக புருவ மையத்தில் கவனத்தை வச்சு சுவாசத்தை உள்ளே எடுக்கிறீங்க, அப்படியே மெதுவாக வெளியே விட்றீங்க. சுவாசத்தை உள்ளே எடுக்கிறீங்க, வெளியே விட்றீங்க. இது அப்படியே நீங்கள் அப்படியே கவனத்திலே வச்சுருக்கணும். புருவ மத்தியிலேயே கவனத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எண்ணங்கள் ஏதாவது வந்ததுன்னா சுவாசத்தில் கவனத்துக்கு கொண்டு போயிடணும். எண்ணங்கள் வரலைன்னா நீங்கள் சுவாசத்திலேயே புருவ மத்தியிலேயே கவனத்தை வச்சுட்டு கண்ணை மூடி சூரிய பகவானோட ஒளிக்கதிர்கள் வந்து உங்களோட புருவ மையத்தில் இருக்கிறதா நினச்சி நீங்கள் தியானத்தை ஒரு 10 நிமிஷம் டெரஸில் உட்காந்து பண்ணணும். இந்த தியானத்தை வந்து நீங்கள் டெய்லி பண்ணும்போது உங்களுக்கும் சூரிய பகவானுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படும். இப்போ நம்ம எதனால் இந்த புருவ மையத்தில் தொடர்பு வைக்கணும், ஏன் புருவ மையத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இறைவன் இருக்கக்கூடிய இடம்தான் அந்த புருவ மையம், அதுதான் குன்று. இந்த இடத்துல குன்றில் வந்து இறைவன் இருக்கக்கூடிய இடங்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து கவனத்தில் வைக்கிறோம். நம்ம மூக்கில் போகக்கூடிய 2 சுவாசங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே சிவனுக்கு முன்னாடி நந்தி இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நந்திக்கு இடையில போகாதீங்க, நந்திக்கும் சிவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சுவாச தொடர்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம புருவ மையத்தில் கவனத்தை வச்சுட்டு நமக்கு வந்து சுவாசத்தை கவனிக்கும்போது எண்ணங்கள் குறுக்கிடாது. அப்போ எண்ணங்கள் குறுக்கிடாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம புருவ மையத்தை முழுமையாக கவனிச்சுட்டே இருப்போம். எண்ணங்கள் வந்துட்டுனா சுவாசத்தை கூட கவனித்து வச்சுக்கிடுவோம். அந்த சுவாசத்தை கவனத்தில் வைக்கும்போது எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு முழுமையாக அந்த புருவ மத்தியில் நம்ம தொடர்பு வைக்கிறதுனால இறைவன் கூட எளிமையாக தொடர்பு வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. இதனால தான் நம்ம வந்து புருவ மையத்தில் கவனத்தை வைக்கிறோம். பொதுவாக வந்து
பிரார்த்தனை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் கோயில்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணுவோம். நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கேட்போம். ஆனா, உண்மையிலேயே வந்து பிரார்த்தனைங்கிறது அது கிடையாது. பிரார்த்தனைங்கிறது இறைவனோட இருப்பு நிலைய கேட்கறது. அப்போ ஒளி பொருந்திய சூரிய பகவான் இந்த உலகத்துக்கெல்லாம் உயிர் கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த உலகத்துக்கெல்லாம் ரட்சித்துட்ருக்காரு. உங்களோட இருப்பு நிலை, நானும் உங்கள மாதிரி ஒளி தேகமா ஆகணும். நானும் எல்லாத்துக்கும் வந்து ஒளி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஞானியோட, யோகியோட பிரார்த்தனையா இருக்கும். பிரார்த்தனைங்கிறது அவங்களோட இருப்பு நிலையை நம்ம கேட்கறது. இதுதான் பிரார்த்தனை. நம்மளோட தேவைகளை கேட்கறதுங்கிறத தாண்டி நம்ம பிரார்த்தனைங்கிறது இருப்பு நிலைக்கு வரணும். ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணும்போது உங்களோட தேவைகள் நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு வந்து நம்ம கவனங்கள் வந்து அதில் இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கணும். அந்த காரியத்தை முடிஞ்ச உடனே அடுத்த விஷயத்த கேட்கணும். இந்த தியானத்தை நீங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நேரத்தில் உங்களுக்கு தேவைங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இருப்பு நிலையில் நம்மளும் ஒளி தேகம் எடுக்கணுங்கிற ஒரு தீவிரத்தில் நீங்கள் வந்து பண்ணணும். இறைநிலை கூட தொடர்பு வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப எளிமையான வழி தான். அதுக்கு வந்து நம்ம வந்து மெனக்கெடணும். சூரிய பகவான் உதிச்சு 24 நிமிஷத்தில் மட்டும்தான் இந்த தியானம் பண்ணணும். அப்படியே புருவ மத்தியில் சுவாசத்தை உள்ளே எடுக்கணும். வெளியில் விடும்போது கவனம் வந்து தொப்புள் கொடியில் விடணும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஊழ்வன கர்மாங்கிறது நமக்கு தொடர்பு தொப்புள் கொடி வழியாக தான். அதனால் இறை சக்திங்கிறது புருவ மத்தியிலையும் நம்மளோட உச்சந்தலையிலையும் இருக்குது. அப்போ புருவ மத்தி வழியாக இறை சக்தியை உள்ளே வாங்கி நம்ம கர்ம வினைகளை நீக்கிறதுக்காக நம்ம தொப்புள் கொடி வழியாக கவனத்தை வச்சு சுவாசத்தை வெளியில் விடுறோம். இந்த தியானத்தை வந்து நீங்கள் 24 நிமிஷத்தில் முடிக்கணும். இது வந்து காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகி 24 நிமிஷத்தில் தியானம் மொத்தமாக முடிஞ்சிடணும். அப்படி இல்லை காலையில் நான் வந்து என்னால் பண்ண முடியலன்னாலும் ஈவினிங் வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு 24 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த தியானத்தை நீங்கள் செய்யலாம். 2 நேரமும் செய்யலாம். இந்த தியானத்தை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த சிதம்பரத்தில் வந்து நடராஜரை வந்து ஒரு காலை தூக்கி நிற்கிற மாணிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எப்படி வந்து ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு வந்து காலில் ஒரு சலங்கை இருக்குதோ, அதே மாதிரி நடராஜருக்கும் காலில் ஒரு கொலுசு இருக்கும். அதை வந்து குஞ்சித பாதம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பெருமாள் கோயிலில் போயாச்சுன்னா நமக்கு வந்து இறைவனோட திருப்பாதத்தை நம்ம தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிதம்பரத்தில் அந்த குஞ்சித பாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு இறைநிலையில் உயர்ந்த நிலையில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்குள்ள இந்த பாதத்தை வந்து தலையில் ஒரு கிரீடம் மாதிரி அவங்களுக்கு சூட்டி அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த சூரிய தியானத்தை நீங்கள் டெய்லி பண்ணும்போது அந்த குஞ்சித பாதத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்ம இறைநிலை கூட தொடர்பு வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இதை வந்து நீங்கள் டெய்லி பண்ணணும். ஒரு நாள் தவறக்கூடாது. இந்த உத்தராயண காலகட்டம் சூரிய ஆதிக்கம் உள்ள காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த தியானத்தை ஆரம்பிக்கும்போது இந்த 6 மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு ஒளி பொருந்திய ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் சூரிய தியானம் பண்ணி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடணும். ஜெய் குரு தத், ஜெய் குரு பரசுராம்.